இங்கே பாருங்கள், நிலா வந்து நான் நார்மலாக பார்க்கும்போது அது வந்து பாதி தான் இருக்குது. ஆனால் இதில் பார்க்கும்போது, ஃபோனில் பார்க்கும்போது அது முழு நிலாவாக தான் காமிக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக முழு நிலாவாக தான் தெரியுது பாருங்களேன். நான் சும்மா ஃப்ளைட் நிறையா போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப குட்டியாக ஃப்ளைட்டு வந்து ரொம்ப உயரத்தில் போகிறது, நட்சத்திரம் நகர மாதிரி குட்டியாக போயிடுது. பக்கத்தில் போகிற ஃப்ளைட்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக அதாவது ஒரு எறும்பு சைஸுக்கு போகிறத பார்த்தேன். அதை வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வீடியோ எடுக்கும்போது பக்கத்துலேயே ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்தேன். கடைசியில் நிலாவை பார்த்தா பாதியாக தெரிகிற நிலா நார்மலாக பார்க்கும்போது பாதியாக தெரியுது. ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். நட்சத்திரங்கள் அவ்வளோவா தெரியல, தெரியுது எனக்கு. ஆனால் இதில் வந்து ஃபோனில் அவ்வளோ தெரியல, நிலா மட்டும்தான் தெரியுது. கடவுள் படைச்ச எல்லாம் எவ்வளோ அருமையான காரியங்களாண்டவர். பறந்து விரிந்து கிடைக்கிற வானத்தில் ஒரு துளி, ஒரு சொட்டு போல், ஒரு நீர்த்துளி போல் நிலா இருக்குதுங்க. அதுலேயும் 1% இந்த நட்சத்திரங்களாக இருக்குது, மின்னி கொண்டு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் நான் பார்க்குறேன். ஃப்ளைட்டு 5-6 ஃப்ளைட் பார்த்துட்டேன் அரை மணி நேரத்துக்குள்ளே. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் போயிட்டுருக்குதுங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போகுது. ஆச்சரியம். இன்னும் போக போக, காலங்கள் போக போக ரோட்டில் டிராஃபிக் இருக்கிற மாதிரி ஃப்ளைட் போக ஆரம்பிச்சிடும் போல இருக்குது. அழகாக இருக்குல்ல, கடவுள் எவ்வளோ அழகாக படைச்சிருக்காரு பார்த்தீங்களா. இரவை ஆள சந்திரனையும் பகலை ஆள சூரியனையும் படைத்தான்னு சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் படைத்த எல்லாமே அதிசயமானவைகள். சகலத்தையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதிரி பறந்து விரிந்து கிடைக்கிற உலகத்தில் நம்மையும் அவருடைய சாயலாக படைத்தாரே. நன்றி சொல்வோமா? நன்றி இயேசுப்பா. இயற்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறது தெரியல, நிலா இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. எனக்கு நார்மலாக பார்க்கும்போது தெரியுது. இங்கே பாருங்கள், வெளிச்சம் வருதில்ல. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்னென்னா மேகங்கள். மேகங்கள் எப்படி வெளிச்சமாக தெரியுது. மேகங்கள் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. இது மேகம் இல்லை, இது வந்து இங்கே இருக்கிற கம்பி. நீங்களும் இந்த மாதிரி வானத்தை பார்த்துருக்கீங்களா, ரசிச்சிருக்கீங்களா? வானமோமது சிங்காசனம், பூமி போமது பாதஸ்தலம், பணிந்து குனிந்து தொழுகிறோம்.